friends, வணக்கம் and welcome back to Devfresh Kitchen. ரொம்ப நாள் கழிச்சு again YouTubeல வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ப்ரீவியஸா கொடுத்த சப்போர்ட் again நீங்க கொடுப்பீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி புரட்டாசி மாசம் அப்படின்றதால பன்னீர் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பன்னீர் பிரியாணி வந்து க்ளே பாட்ல தான் பண்ண போறோம். ஸோ மண் சட்டியை வந்துட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இப்போ குக்கிங் ஆயில் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கீயும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் குக்கிங் ஆயில் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ ஹோல் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம். சோம்பு, கிராம்பு, பட்டை, இது 3 தான் மெயின். இப்போ வேறு ஏதாவது ஸ்பைசஸ் இருந்துச்சுன்னா அதுவும் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டையை விட கிராம்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 10 கிராம்பு அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸ்டார் என்கிட்ட என்னெல்லாம் ஸ்பைசஸ் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். பட் மெயினாக சோம்பு, பட்டை, கிராம்பு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டா போதும். இப்போ ஏலக்காய், பிரியாணி இலை, என்கிட்ட இருக்க ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு 10 வெங்காயம், குட்டி குட்டியாக தான் இருந்தது. ஸோ ஒரு 10 வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 3 to 4 வெங்காயம் போதும். குட்டியாக இருக்கிறதுனால நான் 10 வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு பன்னீர் க்யூப் ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். இது ப்ளெயினாக இருக்கும் அப்படின்றதால ஒரு லைட்டாக ஒரு மேரினேட் கொடுக்க போகிறேன் இப்போ இந்த பன்னீருக்கு. ஸோ இது குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மேரினேஷனுக்கு என்னெல்லாம் வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக அரைச்சிக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த வதங்கிட்டு இருக்க வெங்காயத்தை கூடயும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காஷ்மீரி மிளகாய் ஒரு 5 to 6 எடுத்திருக்கேன். அதையும் அரைச்சிக்கலாம். இது அந்தளவுக்கு காரம் இருக்காது, பட் கலருக்காக கொஞ்சமாக நான் எடுத்திருக்கேன். இதை இப்போ இந்த பன்னீரோடு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes மேரினேட் பண்ணால் போதும். அந்த வெங்காயம் தக்காளிலாம் மசாலா ரெடி ஆகிற வரைக்கும் மேரினேட் ஆனால் போதும். நான் ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் கட் பண்ணதுலேருந்தே அது ஊறிட்டுருக்கு. ஒரு 10 minutes தான் ஊறிட்டுருக்கு. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா குக்காக எடுத்து இப்போ நான் தக்காளி, காஷ்மீரி மிளகாய் ரெண்டுமே சேர்த்து மிக்சியில் அரைச்சிருக்கேன். கூடவே தயிரும் ஆட் பண்ணி இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது குக் ஆகிற டைம்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த குக் ஆகிட்டு இருக்க மசாலா கூட நம்ம தேவையான அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்த்துக்கலாம். ரைஸ் பார்த்திங்கன்னா வெங்காயம் கட் பண்ணதுலேருந்தே ஊறிட்டுருக்கு. இது ஒரு 75% அளவுக்கு நம்ம இப்போ குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம லேயர் பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 75% அளவுக்கு இந்த ரைஸை நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது குக் ஆகும்போது நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஹோல் ஸ்பைசஸும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 75% குக் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே மசாலாவும் ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். காஷ்மீரி மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பன்னீரை வந்துட்டு மேரினேட் ஆகிட்டு இருக்க பன்னீரை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் ஒரு 1 to 2 minutes இருந்தால் போதும். நல்லா ரொம்ப ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. லைட்டாக டாஸ் பண்ணி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பன்னீரை நல்லா அந்த ஆயிலில் நல்லா ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துப்போம். பன்னீர் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த பக்கம் நான் வந்து திருப்பி போட்டு அந்த பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். மசாலாவும் பார்த்திங்கன்னா அங்கே ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை இந்த மசாலா கூட போட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப போட்டு நம்ம கலரிட்டோன்னா பன்னீர் எல்லாம் பிரேக் ஆகிடும். ஸோ ஜென்டலாக ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ரைஸும் அங்கே குக் ஆகிடுச்சு. இப்போ லேயர் பண்ணி நம்ம தம் பண்ணிடலாம். இப்போ இங்கே மசாலா ப்ரிப்பேர் ஆனதுனால ஒரு half of the மசாலாஸ் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா லேயர் பண்ண போகிறோம். லேயர் பண்ணும்போது நம்ம எடுத்து வச்சுப்போம் நம்ம தனியாக. இது வந்து அந்த தண்ணியை வந்து கம்ப்ளீட்டாக ட்ரைன் அவுட் பண்ணாதீங்க. கொஞ்சம் தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தம் போடும்போது அந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு ட்ரை ஆகிடும். ஸோ ரைஸும் இப்போ ஃபுல்லாக 100% குக் ஆகிடும். ஸோ கம்ப்ளீட்டாக தண்ணி இல்லாமலாம் ட்ரைன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணாதீங்க. ஸோ லேயர் மாதிரி நான் போட்டுட்டு என்கிட்ட குங்குமப்பூ இல்லை. ஸோ அதனால் பால் 3/4 glass அளவுக்கு பால் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பிரியாணி இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாலில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நான் மேலே ஆட் பண்ணிக்கிறேன். அது ஃபினிஷிங் அப்போது கலர் இன்னும் சூப்பராக இருக்கும். இது மண் பாத்திரம் அப்படின்றதுனால ஒரு 5 minutes அளவுக்கு தம் போட்டால் போதும். நம்ம ஏதாவது அலுமினியம் பாத்திரம், இண்டாலியம் அந்த மாதிரி பண்ணுறோன்னா அப்போ ஒரு 15 to 20 minutes தம் போட்டுக்கலாம். மண் பாத்திரம்னால 5 minutes தம் போட்டுட்டு 20 minutes கம்ப்ளீட்டாக விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த பாலில் மஞ்சள் பொடி ஆட் பண்ணதால் அது ஒரு கலர், அதுவும் சூப்பராக இருக்குது பாருங்கள். அது பால் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான பன்னீர் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி.